கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் அநேக பிரயாசங்களை படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் படிப்பதிலும் பெரியவர்கள் சம்பாத்தியம் பண்ணுவதிலும் அநேக காரியங்களே பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் எல்லா பிரயாசத்திற்கும் பலன் கிடைத்து விடுகிறதா என்றால் அது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம்தான். ஆனாலும் பிரயாசப்படும் போது சில நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த நன்மைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகளை மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷமோ மகிழ்ச்சியோ ஒரு பலனையோ கொடுக்கிற எந்த ஒரு காரியமும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் போது அவனுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் ஒன்றுமே குறைவுபடாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தாவீது ராஜா நாட்டை பாதுகாக்க வேண்டும், ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் கூட சங்கீதம் 63:1 சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று. அத்தனை பெரிய பொறுப்புடைய ராஜாவாயிருந்தாலும் கர்த்தரை அதிகாலமே தேடக்கூடிய பழக்கமுடையவராயிருந்தார். சங்கீதம் 105:3 கூட கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும் என்று. கர்த்தரை தேடும் போது நமக்கு நன்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய இருதயத்துக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அது நித்திய மகிழ்ச்சி, இந்த உலகம் கொடுக்காத ஒரு மகிழ்ச்சி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை நாம் இதிலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆமேன்.